இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. டாக்கா விமான விபத்தில் அதிதீவிர தீக்காயம் பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்திய மருத்துவக் குழுவை அனுப்ப பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். வங்கதேச போர் விமானம் டாக்கா அருகே உட்டாரா என்ற பகுதியில் உள்ள மைல்ஸ்டோன் என்ற பள்ளியின் மாணவர் விடுதி மீது விழுந்து நொறுங்கியதில் 31 பேர் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் தீக்காயமடைந்தனர். விபத்து நடைபெற்ற சில நிமிடங்களில் வங்கதேச மக்களுக்கு ஆறுதல் கூறிய பிரதமர் மோடி தேவையான உதவிகள் உடனடியாக வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிலையில் விமானத்தின் பெட்ரோல் டேங்க் வெடித்து எழுந்த அதிபயங்கர தீயில் பலர் ஆழமான தீக்காயமடைந்தனர். லேசான காயமடைந்தவர்களுக்கு வங்கதேச மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தாலும் அதிதீவிர காயம்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் சிறப்பு தீக்காய சிகிச்சை மருத்துவர்கள் அங்கு இல்லை. இதனால் இந்தியாவிடம் உதவி கேட்ட வங்கதேச அரசுக்கு பிரதமர் மோடி உடனடியாக உதவிக்கரம் நீட்டியுள்ளார். இதற்காக சிறப்பு தீக்காய சிகிச்சை மருத்துவர்கள் செவிலியர்கள் குழு இன்று டாக்கா செல்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் அதிதீவிர தீக்காயம் பட்டவர்களை இந்தியா கொண்டு வந்து சிகிச்சை அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆசிய பிராந்தியத்தில் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ளவும் சீனா, பாகிஸ்தான் நாடுகளை திருப்திப்படுத்தவும் இந்தியாவை சீண்டி விளையாடிய வங்கதேசத்திடம் அவசர காலத்தில் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் கட்டமைப்பு கூட இல்லை என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அது மட்டுமல்ல, கடைசியில் இந்தியாவிடம்தான் உதவி கேட்க வேண்டும் என்பதை அந்நாடு இப்போதாவது புரிந்து கொள்ளும் என நெட்டிசன்கள் பதிவிட்டுள்ளனர். அது மட்டுமல்ல, தனது அண்டை நாடுகளுக்கு பகைமையை மறந்து உதவிக்கரம் நீட்டிய பிரதமர் மோடியையும் பாராட்டி தள்ளியுள்ளனர். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.